ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஈசுவே ஓமாய் தியானித்தால் உள்ளம் கனியோமே, கண்ணாரவோமாய் காணுங்கால் பரமானந்தமே. வானத்தைய பூமி மண்ட சராசரங்களை சமுத்திரத்தை மாதிரி எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனும் வல்லமில்ல வார்த்தினால் படைத்து மறைந்த பரம்பிதாவாய் தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மயப்படுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஜீவன் இருந்து கத்தாவே எல்லாரையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிலிருந்தும் பிசாசின் பிடித்து மீட்டுக்கொண்டு அப்போ உம்முடைய மாம்ச திரையை கிழித்து ஒரு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை, அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கான ஒரு மார்க்கத்தை எங்களை ஏற்படுத்தி கொடுத்தீங்களே, அந்த பெரிதான இரக்கத்திற்காக, தயவிற்காக, அன்பிற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை புகழுகிறோம்ப்பா, உம்மை வணங்குகிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, அப்பா இம்மட்டும் கர்த்தாவே எங்களை அப்பா சுபத்திரமாக நடத்தி கொண்டு வந்த பரமபிதாவாகிய தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் நிர்மலமாக விருப்பம் சுத்த கிருபப்பா, உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவில் அவசப்படி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீங்கள் உங்களுடைய அப்பா அப்போ கண்களை எங்களை பைத்தீங்கப்பா. நான் நடக்க வேண்டிய வழிகளெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, நீதியின் வலதுகத்தினா தாங்கினீங்க, நடத்துனீங்கப்பா. நன்றி ராஜா. இந்த கடந்து வந்த இந்த ஆண்டை நான் கடந்து வந்த ஆண்டை திரும்பி பார்க்கும்பொழுது கர்த்தாவே 2025ஆம் ஆண்டை காண செய்த ஜீவனில் கர்த்தர் அப்போ அந்த 9.5 மாதங்கள் கர்த்தாவே நன்மையினாலும் கிருபினாலும் முடிசூட்டி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே கண்ணின் மணியை போல பாதுகாத்து இம்மட்டு வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக உமக்கு கோடான கொண்டு சோத்திரப்பா. இந்த நேரத்தில் கர்த்தாவே ஒரு முறை அப்பா எங்களை தாழ்மையாக உடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்ப்பா. அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, உணர்ந்தோ உணராமல் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் ஒரு விசை கிருபையாக மன்னித்து இப்படி பரிசுத்தத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் கழுவி கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் தேவன் ஆவின் கத்தாவே எங்கள் சுத்திக்கிறீங்க ராஜா. ஆவியானவர் இந்த ஆராதனை முழுவதும் கத்தாவே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் பாட போகிற பாடல்கள், கேட்க போகிற சத்தியங்கள், வசனங்கள், சாட்சிகள் ஒவ்வொன்று கத்தாவே எங்கள் ஒவ்வொருக்கும் பிரயோகங்களாக மாற்றித்தாருங்க ராஜா. சகலத்தையும் கத்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொட்டிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. நாம் பாமாலை முதலாவது பாமாலை நாம் பாடுவோம். ஆத்துமமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து என்ற பாலில் நாம் உற்சாகமாக பாடுவோம். ஹிம் நம்பர் 1. முதலாவது பாமாலை நாம் பாடுவோம்.
கோபம் கொண்டு அருளியும் என்றும் மாறாதோர் துதி. ஹல்லேலூயா. அவர் உண்மை மாமகிமையாம் துதி. தந்தை போல் மாதையை உள்ளோர் நீசமன்னோனம்மாயே. அன்பின் கரம் கொண்டு தாங்கி மாற்றார் வீழ்த்தி காப்பாரே. அல்லேலூயா. அவர் அருள் விரிவானதே. என்றும் நின்றவர் சமூகம் போற்றும் தூதர் கூட்டமே. நாட்டின் சாயும் நீண்டலோடு பாணி மீர் பக்தரே. அல்லேலூயா. அனைவரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. ஆமென். கால ஆராய்ச்சி ஜெபம் ஒழுங்கு. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுதொழுகிற ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுதொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலை கூர்ந்து மயில கடவோ. நீங்கள் உங்கள் சரணங்களை பரிசுத்த தேவன் பிரியமுள்ள ஜீவபிள்ளையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமிழந்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் பொய்தானாலே மறுரூபமாகுங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகிய அவன் தன் ஆத்மாவை பிழைக்கப்படுவார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்கு மாநிலத்தினை புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கத்தெடுத்த திரவங்கள். அவை இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறவமாக இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்படுத்தலுக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போம்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நான் பரம்பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் சன்னிதியில் மாயமாக மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்புதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்புல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவனை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமென்று அவருடைய திருக்கரங்களாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் சரீர ஆத்மாவுக்கும் தேவையானதுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நம்ம விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனன்னு கூட சேர்ந்து நான் சொல்லிடப்படி சொல்ல அவங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒழுங்காக போயிட்டு இந்த பொதுவான பாவ அறிக்கையை செய்வோமா? சர்வ வல்லமையுள்ள இந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்பு நாடுகளைப் போல
உடைய வழியை விட்டு வழி விழுந்து போலோ இதயம் யோசலுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோ பரிசுத்த கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோ செய்தக்கது செய்யாமல் செய்தக்காதவரை செய்து வந்தோ எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் தேவரே கர்த்தராகிய இயேசு மூலமாய் மனிதர்கள் வாக்குறுதியின்படியே நிர்பாகியுள்ள குற்றவாளி எனக்கு இறங்கும் தப்பி பொறுமையாயிரும் பாவத்துக்கு சீர்படுத்தும் மிகவும் இருக்கமுள்ள பிதாவே பரிசுத்த நாமத்து மயமுண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெரிந்து கர்த்தராகிய இயேசு நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தல்லோ. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி விரும்பி பாவத்துக்கு தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க அவனை பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அறிவித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அப்படி நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் சேர்ந்தவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோருக்கும் நாளெல்லாம் மாசிலாமல் பரிசுத்தம் உள்ளவளால் நடக்கவும் அவர் உங்களுக்கு மெய்யான மனந்திருதலையும் அந்த பரிசுத்த ஆவியானவரை மரளி செய்வாராக. ஜெபமன கடவும் பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்தினாலே ஆமென். பரமக்கிற எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்ய வருவதாக சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக அல்லங்களை பதைகளை தாரும் விரோதமாக குற்றங்களை மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியும் பிரவேசிக்கப்படாமல் சேர்த்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமை மகிமையும் நினைக்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தல்லோ அப்பொழுது எங்கள் வாய் முடைப்புகளை அறிவிக்கவும் தேவனே எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோ கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை நாம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தர் பெருமாய் பாடி நம்ம உண்மையை சகிதமன கடவோ வாருங்கள் துசிமோன்பாக வந்து செங்கப்பட்டு பாட கடவோ கர்த்தர் மகா தேவனோ எல்லா தேவனுக்கும் மகாராஜனோ மாயேரோ கேரா உலகையில் ஏரோ கேராது பருவங்களோ அவருடையவைகள் சமுதனவே அவரது நாகேனா வெட்டாந்தரையோ அவடைக்கார கேட்டு தமிழ் கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து ஒழுங்கப்பட கடவோ வாருங்கள். அவர் நம்முடைய தேவ நாம் வறுமை செஞ்சவங்களோ அவர் கைக்குள்ளான இந்த சத்தத்தை கேட்பீர்களாக வளர்ந்து கூப்பிட்ட போதும் சொல்றது போல உங்களுக்கு கடின பாடுத்தாதேயோங்கள் அங்கே சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரியை கண்டார். நாம்
வழிபுறையில் ஜனமென்றோம் இனி மனிதர்கள் என்றும் சொல்லி இனிப்பதில்லை என்று என்ற கோபத்திலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 39. The response reading is taken from Psalms 39. முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இதோ என் நாட்களை 4 விரல் கடைகளாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். இப்பொழுது ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாக இருந்தேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டறிய போல் அழிய பண்ணுகிறேன். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. கடைசி நாம் சேர்ந்து வாசிப்போம். நான் இனி இல்லாமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். சதாகாரங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபை உட்காருவோம். இப்போது நாம் பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 27 வரை. First Bible verse reading is taken from the book of 2 Kings chapter 5 verses 19 to 27. If you will not, said Naaman, please let me, your servant, be given as much earth as a pair of mules can carry, for your servant will never again make burnt offerings and sacrifice to any other god but the Lord. But may the Lord forgive your servant for this one thing. When my master enters the temple of Rimmon to bow down, and he is leaning on my arm, and I have to bow there also. When I bow down in the temple of Rimmon, may the Lord forgive your servant for this. Go in peace, Elisha said. After Naaman had travelled some distance, Gehazi, the servant of Elisha, the man of God, said to himself, my master was too easy on Naaman, this Aramean, by not accepting from him what he brought. As surely as the Lord lives, I will run after him and get something from him. So Gehazi hurried up after Naaman. When Naaman saw him running toward him, he got down from the chariot to meet him. Is everything all right? He asked. Everything is all right, Gehazi answered. My master sent me to say, 2 young men from the company of the prophets
have just come to me from the hill country of Ephraim. Please give them a talent of silver and 2 sets of clothing. By all means, take 2 talents, said Naaman. He urged Gehazi to accept them and then tied up the 2 talents of silver in 2 bags. With 2 sets of clothing, he gave them to 2 of his servants, and they carried them ahead of Gehazi. When Gehazi came to the hill, he took the things from the servants and put them away in the house. He sent the men away, and they left. When he went in and stood before his master, Elijah asked him, "Where have you been, Gehazi?" "Your servant didn't go anywhere," Gehazi answered. But Elisha said to him, "Was not my spirit with you when the man got down from his chariot to meet you? Is this a time to take money or to accept clothes or olive groves and vineyards, or flocks and herds, or male and female slaves? Naaman's leprosy will cling to you and to your descendants forever." Then Gehazi went from Elisha's presence, and his skin was leprous. It had become as white as snow. Here ends the first reading. Amen. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத வசனம் 1 தீமோத்தே 6ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 12 வரை, அதற்கு பிறகு 17 to 19. 1 Timothy chapter 6 verse 6 to 12, also 17 to 19. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாயிருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத வசனம் வாசித்தாயிற்று. நாம் 3ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 100 நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தருக்காக செய்து வனசத்தோடு வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நினைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது.
அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவராலே கனிமத்துவத்து பிறந்தார். பொதிபிலாத் காலத்தில் பாடுபட்டு சிறுவரையுண்டு மறைத்து பழக்கமப்பட்டு போதாத்திரையினார். 3 நாள் மடுத்து வந்து எழுந்தார். பறந்து கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலப்பார்த்து வீற்றிருக்கிறார். அவிதம் உயிரோடு மனிதன் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசுவோட ஐக்கியமும் மன்னிப்பும் சர்வத்தோடும் நீதியோடு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. அவர் நமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமழைக்கிற எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அன்னைங்களை பிள்ளைங்கள் நினைத்தார் விதமாக மன்னிக்கிறது போல என் குற்றங்களை எனக்கு மன்னியும். சொல்ல பிரேசிக்கப்படும் தீமுயற்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச்சியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. தேவரீர் இல்லாமல் எங்களுக்கு உத்தம் செய்ய ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயங்களை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்கள் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 19ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். பராபரனே உம்மாலே அன்றி நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க திராணி அற்றவர்களாக இருக்கிறபடினால் தேவரே எங்களுக்கு இறங்கி எல்லா காரியங்களிலையும் உன்னை பரிசுத்த ஆவியை எங்கள் இருதயத்தை நடத்தி ஆண்டு கொள்ளும்படி என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தல்லோ. நமது நாட்டுக்காக சொல்லப்பட்ட சுருக்க ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். எல்லா தேசத்து மக்களுக்கும் ஆண்டவரே எங்கள் தாய் நாட்டின் மீது கிருபாட்சம் அருள வேண்டும் என்று உம்மை பிரார்த்திக்கிறோம். இந்திய தேச ஜனாதிபதிக்கும் மற்ற அரசாங்க தலைவருக்கும் ஞானமும் தெரிந்த புத்தியும் உயர்ந்தல்லோ. இந்நாட்டின் குடிகளுக்குள் ஒற்றுமையும் சமாதானம் நிலவும்படி கட்டளை புரியோம். நீரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஒளியினால் அரசியல் திட்டங்களை வழிநடத்தி இந்த நாடு நீதியிலும் சுதந்திரத்திலும் வளமையிலும் சமாதானத்திலும் ஓங்கி வளர்ந்து உங்கள் திருவுள்ளத்தின்படி எங்கள் ஆண்டவரும் திருக்குமார் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திற்கு மகிமையும் கனமும் கொண்டு வர கிருபை அளியோ. சமாதானத்துக்காக சொல்லி 2ஆம் சுருக்க ஜெபம். சமாதானத்தை காரணமே சிந்தி விரும்புகிறமாய் தேவனே உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை செய்ப்பதே மேய்ச்சோதினம். தேவரே தஞ்சமாக கொண்டிருக்க உங்களை அடையாள நாங்கள் எந்த பிரதோடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்க முடியாக எங்கள் சத்துருள் செய்கிற எல்லா புறத்திலும் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோ. தேவ கிருபைக்காக சொல்லிய 3ஆம் சுருக்க ஜெபம். சர்வவல்லமை நித்திய தேவனே இந்நாள் வரை எங்கள் சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் இந்த பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுநர் நாளை நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காகவும் சபையாருக்கு சொல்லிய சுருக்க ஜெபம். மகாதேசங்களை செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே என் அத்தியட்சார் மேலும் குருமார் மேலும் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவள் நமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாக நடக்கும்படி இது ஆசீர்வாதமாகிய பணி அவள் மேல் ஓயாமல் பெய்ய செய்துள்ளோம். கர்த்தாவே என் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டல்லோ. அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். செரீனா டேவிஸ் தனது பிறந்தநாளை அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அதேபோல் ரீனா டில்வானே தனது பிறந்தநாளை அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி கொண்டாடுகிறார். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகளுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்.
அதேபோல் ஜான்சி பொன்ராஜ் அவர்களும் தங்களது பிறந்தநாளை அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவிக்கிறோம். கத்த கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது உனக்கு எட்டாதமான பெரிய காயங்களை உனக்கு அறிவிப்பேன். பிறந்தநாளை கொண்டாடுற பிள்ளைகளுக்காக நான் கண்களை மூடி ஜெயிப்போமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுதும் கத்தாவே இந்த வாரத்தில் கத்தாவே தன் பிறந்தநாளை கொண்ட பிள்ளைகள் நம்முடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கணும் ராஜா. விசேஷமாக கத்தாவே ஸ்ரீனாக்காக ஜபிக்கணும் கத்தாவே. கடந்த ஆண்டு முழுதும் கத்தாவே அப்போ நீங்கள் மகளை கத்தாவே பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்து எல்லா நன்மையிலையும் கிருபையிலையும் கொடுத்து கத்தாவே இந்த புதிய ஆண்டையும் காண சேரிங்கப்போ அதற்காக நன்றி ராஜா. சில வாக்குத்தபடி கத்தாவே சிங்க குடிக்க தாழ்ச்சி வந்து பட்டினியாக இருக்கும். கத்திர தேடிகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாத வசனப்படி கத்தாவே இந்த புதிய ஆண்டும் கத்தாவே நீங்கள் கத்தாவே பிள்ளைகளை கத்தாவே அப்போ ஒரு நன்மையும் குறைபடாதபடி கத்தாவே அப்படி பாதுகாத்து வலியுறுத்துவதற்காக நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே ரீனாக்காக ஜபிக்கணும் கத்தாவே. கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டு அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமனை ஒருவன் தளாட வேண்ட வசனப்படி கத்தாவே இந்த புதிய ஆண்டிலே கத்தாவே மகளோடு கூட நீங்கள் ஈடுபடுவதற்காக நன்றி ராஜா. அவருடைய உள்ளத்தில் உள்ள எல்லா பாரத்தையும் கத்தாவே உண்மையில் வைத்து விட்டு அப்போ உண்மையே முழு நம்பிக்கையோடு பற்றி கொண்டு பாக்கியத்தை கிருபியும் கொடுத்ததற்காக நன்றி ராஜா. ஆம் கத்தாவே தூர இடத்துல கத்தாவே அப்போ பணிபுரிகிற மகளோடு கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தாவே நீங்கள் இருக்கிறீங்க, அதற்காக நன்றி ராஜா. கடந்து வந்த பாதையில் கத்தாவே உங்களுடைய கிருபை மகளை தாங்கினது அதற்காக நன்றி. தொடர்ந்து கத்தாவே இந்த புதிய ஆண்டு கத்தாவே நன்மையான கிருபை முடி சொல்வதற்காக கோடான கோடி சோதனப்பா. அதே போல் கத்தாவே அப்பா சிஸ்டர் ஜான்சிக்காக விசேஷமாக ஜபிக்கும் கத்தாவே மட்டும் கத்தாவே வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே அப்போ நீ கொடுத்த வாக்குத்தத்தபடி கத்தாவே என்னை நோக்கி கூப்பிட்டு நான் அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது உனக்கு கேட்ட பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே அது ஊழிய பாதையிலே கத்தாவே உங்களுடைய கிருபை இருக்கட்டும்ப்பா. குடும்பத்தை நடத்துகிற பாதையிலும் கத்தாவே உங்களுடைய கிருபை இருக்கட்டும். புதிய ஆண்டை கத்தாவே நன்மையான கிருபை முட்டி சுட்டி கத்தாவே ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக மாற்றி கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து கத்தாவே இந்த கருத்தில் கத்தாவே பிள்ளைகளை கொண்டிக்கிறோம். துதி கனா மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். மேலும் அறிவிப்புகள். இன்று மாலை சென்ட் மார்ஸ் தமிழ் சர்ச் விக்ரோவில் உள்ள சென்ட் மார்ஸ் தமிழ் சர்ச்சில் 38th ஆனிவர்சரியும் 29th ரெனோவேட்டட் சர்ச் ஆனிவர்சரியும் நடைபெறுகிறது. மாலை 5 மணிக்கு இந்த ஆராதனை இருக்குது. அதில் நமது பிஷப் ஐயா ரைட் ரெவரண்ட் பிரபு டி ஜெவமணி அவர்கள் தலைமை தாங்கி தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அவர் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் வருகிற சனிக்கிழமை அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி ஆர்டினேஷன் ஆராதனை நடைபெறுகிறது. அதிலே 4 பேர் இருக்கிறார்கள். நம்முடைய ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. ரெவரண்ட் டீக்கன் லேனியல் டி அவர்கள் பாஸ்டராகவும், ஐயா மார்ஷல் தினகரன் அவர்கள் டீக்கனாகவும், ரிச்சா அவர்கள் டீக்கனாகவும், சாகர் பன்சோலை டீக்கனாகவும் ஆர்டினேஷன் நடைபெறுகிறது. யாவரும் அதில் கலந்து கொள்ளும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது வருகிற 18ஆம் தேதி காலை 11 மணிக்கு சென்ட் கிரைஸ்ட் சர்ச் சிஎன்ஐ பைக்குள்ள வைத்து நடைபெறுகிறது. அவரும் கலந்து கொள்ளும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜபத்திலும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே அவர்களை இன்னும் அதிகமாக உபயோகப்படுத்துவதற்காக நன்றி. ஒரு நிமிடம் கண்களை மூடி அவளுக்கு அஜயிப்போமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா. ஆம் கத்தாவே அப்பா, எங்கள் லைசன்ஸ் மூலமாக கத்தாவே 4 பேர்களுக்கு கத்தாவே அப்பா நீங்கள் முன் குறித்து கத்தாவே முடி ஊழியத்துக்கு என்று கத்தாவே அழைத்து ஆம் கத்தாவே இந்த ட்ரைனிங் பீரியட் முடிவும் கத்தாவே நீங்கள் இந்த அபிஷேகத்தில் அந்த ஆர்டினன்ஸ் சர்வீஸை கத்தாவே நீங்கள் நடத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி ராஜா. வருகிற அந்த சனிக்கிழமை கத்தாவே அப்போ உங்களுடைய பிரச்சனத்தினால் பிள்ளைகளை மூடுங்க ராஜா. உங்களுடைய அபிஷேகத்தினால் பிள்ளைகளை விசேஷ கிருபையினால் நிரப்புங்க ராஜா. ஆம் கத்தாவே அப்பா அந்த புதிய இந்த ஊழிய பாதைகளை கத்தாவே அப்பா உம்முடைய கரம் கத்தாவே பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்க கிருபை தாங்கப்பா. பிள்ளைகளும் கத்தாவே அப்போ ஒவ்வொரு நாளும் கத்தாவே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து கத்தாவே உங்களுடைய ஜீவன வளமையில பெற்றவர்களாக சென்று அப்போ எங்கெல்லாம் கத்தாவே உங்களுடைய ஜீவன வளமையில வார்த்தையை விதைக்கிறாங்களா கத்தாவே அங்கெல்லாம் கத்தாவே நீங்கள் 100 மடங்கு பலன் கருத்து கத்தாவே அநேக ஆத்து மக்களை கத்தாவே கொள்ளை பொருளாக கத்தாவே அப்பா எங்கள் சீனை திருமணத்துக்கு கொடுப்பதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கத்தாவே உங்களுடைய கிருபைக்குள்ளே நீங்கள் பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பங்களையும் கத்தாவே உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வாதிங்க, வழிநடத்துங்க ராஜா. தொடர்ந்து உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். துதி கனமகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
இன்னும் ஒரு அறிவிப்பு, ஏற்கனவே அறிவித்தபடி நமது ஞாயிறு ஆராதனை இன்று முதல் காலை 11:30 நடைபெறும். டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8 வாரங்கள் மார்னிங் சர்வீஸ் இருக்கும். யாரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மெமரி வேர்ட்ஸ் பை சில்ட்ரன். சங்கீதம் 40:4. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 40:4. Blessed is the man who makes the Lord his trust. Psalms 40:4. Amen. ஆமென். கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 40:4. ஆமென். Blessed. ஆமென். ஓகே. ஆமென். சாட்சி நேரத்துக்கு நாம் கடன் செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் கிருபையிலும் ஆசீர்வாதம் அற்புதங்களையும் அவர் நாம் மகிமைக்காக இருந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றியுள்ள இதயத்தோடு சோஸ்திரம் செலுத்துகிறேன். 9 மாதங்களும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 10வது மாதத்து இந்த நாள் வரைக்கும் போதுமானவராக இருந்து எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதனின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கற்பத்தின் கனியை கொடுத்து எல்லா காரியத்திலும் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நான் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். ஜாஸ்பருக்கும் ஏஞ்சலுக்கும் கிருபையாக இறங்கி கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்த அந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது எத்தனை அருமையாய் என் தேவன் அவர்களை வழி நடத்தினார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு சண்டே ஈவினிங் நாங்கள் எதிர்பாராத நேரத்திலே நல்ல நியூஸை ஜாஸ்பர் சொன்னால் நாங்கள் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தோம். ஒரு 1 வீக்கு கழித்து அவங்க டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணும்போது ஹார்ட் பீட் இல்லைன்ட்டாங்க. பிள்ளைங்க ரொம்ப சோர்ந்து போனாங்க. அதனால் அதற்கு முன்னதாகவே ஜாஸ்பர் ஜெஸ்ஸோட ஒய்ஃப் கன்சீவ் ஆகிருக்கும் போதே அவனுக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். சங்கீதம் 112:2 அந்த வசனத்தின்படி அவனுக்கு நான் ஏற்ற நேரத்தில் நான் கற்பத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொன்னார். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன அந்த வசனத்தை கொடுத்தார். அதை மறுபடியுமாக நான் அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார். அதை நான் பிள்ளைகளுக்கும் நான் சொல்லியிருந்தேன். அதனால் நான் ஃபோன் பண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் சொன்ன வசனத்தின்படி அதை நடத்துவார், விசுவாசமாக இருங்க, 10 days கழிச்சு நீங்கள் போங்க, கர்த்தர் எல்லாம் நேர்த்தியாக செய்து முடிப்பார்னு சொன்னோம். பிள்ளைகளும் ஒரு ஆறுதல் அடைந்திருந்தாங்க. மறுபடியும் கடந்து சொல்லும்போது அந்த ஹார்ட் பீட் எல்லாம் நார்மலாக இருந்தது. அதை கேட்க கிருபை செய்தார். அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் 5th monthல் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுன்ட்டாங்க. ஒரு 20 hours கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டும் 4 hours மட்டும்தான் நடக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் ஒரு 2 மாதம் ஏஞ்சல் செய்ய கிருபை செய்தார். கடினமானது தான், ஆனாலும் உதவிக்கு யாரும் இல்லை. நான் எங்களை கூப்பிட்டுருந்தா அந்த நேரம் தான் ஏஞ்சலும் ஜாயின் பண்ணியிருந்ததுனால லீவ் எடுக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கர்த்தர் சமூகத்தில் அழுதம். ஆனாலும் உதவிக்கு ஒரு ஆளை தேவன் அந்த ஒரு சர்வெண்ட்டை கொடுத்து நல்ல முறையில் எல்லாம் அந்த 2 மாதமும் ரெஸ்ட் எடுக்க தேவன் கிருபை செய்தார். மறுபடியும் டெஸ்ட் போகும்போது எல்லாம் நார்மலாக இருக்குது. இனிமேல் நீங்கள் நார்மலாகவே எல்லாம் செய்யலாம், நார்மல் டெலிவரிக்கு நீங்கள் எக்ஸசைஸும் பண்ணலான்ட்டாங்க. ஆனாலும் நாங்கள் அவனுக்கு கன்சீவான நாளையிலேருந்து நாங்கள் ஜெபித்ததெல்லாம் நார்மல் டெலிவரிக்கும் ஃபுல் டைம் பேபியாக இருக்கணும் சமயம் அந்த மாதிரி நீங்கள் கொடுங்கன்னு. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியல, அவங்க சிசேரியன் மூலம் தேவன் பெற்றெடுக்க கிருபை செய்தார். 36 வீக்கில் பெற்றெடுக்க கிருபை செய்தார். ஏனென்றால் அந்த ஃப்ளூயிட் ஜாஸ்தி ஆகிட்டு அதில் ஜாஸ்தியான பிள்ளைக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. அது ஸ்வாலோ பண்ணிட்டேன்னா பாதிப்பு ஆகிடும். அதனால் இப்போ பேபியெல்லாம் கிருபையனால் 36 வீக்கில் பேபியெல்லாம் நார்மலாக இருக்குது. October 3 நீங்கள் அட்மிட் ஆகணும், அதுக்கு டிலே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஆனாலும் தேவனுடைய ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனாலும் அதுக்கு கர்த்தர் சித்தம் சிசேரியன் என்னன்னு தெரியலை. ஆனாலும் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் அது செய்து முடித்தார். நார்மல் டெலிவரியில் ஒரு பேபி 3 kg பேபியாக தேவன் கொடுத்தார். கர்த்தர் பாதுகாத்து கொண்டார்.
மறுபடியும் அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வரவும் கிருபை செய்தார். இந்த கடந்த பாதைகள் முழுவதும் தேவன் போதுமானவராக இருந்தார். நாங்களும் அவளுக்காக நாங்கள் செபித்த ஜெபங்கள் ஒவ்வொன்றிற்கும் தேவன் பதில் கொடுத்தார். அதுக்காக நான் நன்றியுள்ள இதயத்தோடு சோஸ்தரிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் வந்து முன்னால் இருந்த வீட்டில் பக்கம், அதுக்கப்புறம் லீஸ் முடிஞ்சோடனே அவங்க கொஞ்சம் தூரமாக போனாங்க, ஒரு 1/2 hour ஆகும். அப்போ கூட நான் ஜெபிக்கும் போது கத்திட்ட கேட்டல, ஏன்னா பெயின் வரும்போது சுவாமி பிள்ளைகள் சரியான நேரத்துக்கு கடந்து செல்லணும், அவங்க கூட யாரும் இருக்காங்களே தெரியாது, ஆனால் அவங்களுடைய சமூகம் இருக்கட்டும், டிராஃபிக் ஜாம் அங்கே ஜாஸ்தி உண்டு அவங்க ஏரியாவில், அதனால் அது எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபித்த நாட்கள் உண்டு. அதையும் கேட்டு அதற்கு முன்னதாகவே போய் அட்மிட் ஆக தேவன் கிருபை செய்தார். தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்து வருகிறார், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஆரனும் லாஸ்ட் மந்த்து சிக்காய்ந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற சூழ்நிலை ஏற்பட்டது. அதையும் சரியான நேரத்துக்கு டாக்டரோட அழைத்து போக தேவன் கிருபை செய்தார், அந்த ஞானத்தை கொடுத்தார். டாக்டர்ஸ்க்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ண கிருபை செய்தார். 102, 103 வரும்போது எப்போவுமே கால்போல் சிரப் கொடுப்பாங்க, அது வந்து கேட்கவே இறங்கவே இல்லை. ஆனாலும் தேவன் அந்த டாக்டர் ஞானத்தை கொடுத்து சரியாக டயக்னைஸ் பண்ணி எல்லாவற்றையும் அவனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுக்க தேவன் கிருபை செய்தார். அந்த அன்பிற்காக நன்றி. எங்கள் குடும்ப வாழ்க்கையில் 2 பிள்ளைகளுக்கும் தேவன் கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்து எங்களை மகிழ பண்ண தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு சோஸ்தரிக்கிறேன், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒரு வருஷத்தில் அந்த பெரிய கிருபையை கொடுத்துருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கேட்ட சாட்சிக்காக ஐயா அவர்கள் ஜெயிப்பார்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த கிருபைக்காக அன்புக்காக உமக்கு நன்றிப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் அதிசயங்கள், எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டின கிருபைகள் ஏராளம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றிப்பா. இம்மட்டும் சுகம் பலன் ஜீவனோடு வாழ்வதே பெரிய சாட்சி ஆண்டவரே. அந்த நன்மைக்காக கிருபைக்காக அன்புக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் தகப்பனே, அம்மா சொன்ன சாட்சிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஏராளமான சாட்சிகள் பெருகட்டும். எங்கள் திருச்சபையே சாட்சியுள்ள திருச்சபையாக வாழ வளர கிருபத்தாங்க ஆண்டவரே. அருமையாக கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நன்மையான ஈவு உம்முடைய கரத்திலிருந்து வருகிறதுப்பா ஆண்டவரே. பிள்ளையை முற்றிலுமாக பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்த நோய் நொடியும் அணுகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம் தேவனுடைய வார்த்தையை கடைசிக்கு முன்னாக பாமாலை 328வது பாமாலை நான் பாடுவோம். ஹிம் நம்பர் 328. அஞ்சாதிரு என் நஞ்சமே உன் கர்த்தர் துன்ப நாளில் பாடி நாம் பாடுவோம்.
வேளையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய். கருத்தாய் தெய்வதயவை எப்போதும் நம்பும் பிள்ளையை சகாய மறவா. மெய்பக்தின் ஓனில் வேர்கொண்டார் ஏறக்குமான கரத்தான் அனைத்து பாலிப்பார். என் நெஞ்சமே மகிழ்ந்திரு, இலோகம் துன்பம் உனக்கு பொல்லாப்பு செய்யாதே. இம்மானுவேல் உன் கண்மலையாவே வைத்த நம்பிக்கை நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா. இந்த ஆராதனை முழுதும் கத்தாவே உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி ராஜா. இப்போதும் கத்தாவே அப்போ உங்களுடைய ஜீவன வல்லமையில வார்த்தையை கொண்டு வரும் மகனை கத்தாவே ஒரு விஷயம் கத்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. மகனை மறைத்து நீங்கள் வல்லமையாக வெளிப்படுங்கப்பா. துதிங்க நம்ம எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாள் ஜெப வேலைக்காய் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இப்பொழுதும்ப்பா கேட்க போகிற சத்தியம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஓய்வு நாள் ஜெப வேளையிலும் உங்கள் மத்தியில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றும் நம்முடைய திருமண்டலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு காமன் சென்ஸ் ஆஸ் வெல் அஸ் டிவோஷன் ஆர் நீடட் ஃபார் த சர்வீஸ் ஆஃப் காட். அதாவது கடவுளின் சேவைக்கு பக்தியுடன் பொது அறிவும் தேவை. நாம் எல்லாருமே கடவுளுடைய சேவையை செய்ய அழைக்கப்பட்டவர்கள்தான். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உலகம் முழுவதும் போய் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு பேரும் சேவையை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் தான். இன்னொன்று பார்த்தோமானால் நம்முடைய அப்போஸ்தலருடைய நடபடிகள் அந்த ஆதி திருச்சபையிலே அந்த விசுவாசிகள் எல்லாரும் சீஷர்கள் ஆனார்கள். ஆகவே ஒவ்வொரு பேரும் அவருடைய சேவையை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கணுமா? பக்தியுடனும் இருக்கணுமாம்,
பொது அறிவுடன் இருக்கணுமாம். அதுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய தலைப்பு பிரியமானவர்களே. அதாவது பொதுவாக நாம் பக்தியுடன் இருப்போம், ஆனால் சில நேரம் நம்முடைய அந்த அறிவு, அந்த ஆண்டவரை குறித்த அந்த சில நேரம் அதில் குறைவுள்ளவர்களாக காணப்படுவோம். சில நேரம் அந்த பொது அறிவு அதிகமாக இருக்கும், சில நேரம் பக்தி குறையும். ஆனால் ரெண்டுமே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார் பிரியமானவர்களே. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால், இப்பொழுது நமக்கு யாருக்காவது அதாவது ஃபீவர் இருக்குதுன்னு நினச்சிடுங்களேன், உடனே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ட்டு இருக்குது, ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே இருக்குது. ஆனால் நல்ல ரொம்ப அதிகமான ஃபீவர் இருக்குது, ஆனால் அவங்க வந்து பக்தி இருக்குது, அந்த விசுவாசத்துடன் இருக்கிறாங்க. சிலருக்கு அப்படி விசுவாசம் இருக்கும், நல்லது தான். ஆனால் பக்கத்திலே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஆண்டவர் அந்த அறிவையும் தந்திருக்கிறார். ஆகவே அங்கே போனாலும் வைத்தியத்தின் மூலமாக சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஒரு பொதுவான ஒரு அறிவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இல்லை என்றால் இப்போ இந்த இடத்துல ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும், ஆனாலும் இந்த இடத்துல நம்ம ஆண்டவரே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி சில காரியங்கள் நமக்கே அது தென்படுறதா இருக்கும். ஆகவே சில இடங்கள், அதாவது தூரமாக இருக்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்ய முடியும். ஆனால் சில இடங்களிலே நமக்கே தெரியும் இந்த இடத்த நம்மளே சால்வ் பண்ணிடலாம். அப்படிங்க போச்சுல ஆண்டவரே நம்ம சேலஞ்ச் பண்ணி பார்க்கக்கூடிய காரியங்கள் இல்லாமல் நம் ஆண்டவர் மீது அளவற்ற விசுவாசத்தோட பக்தியுடன் இருக்க வேண்டும். அதே சமயம் பொது அறிவுடனும் நாம் காணப்பட வேண்டும் என்பதே பிரியமானவர்களே. இன்றும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி வந்து 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். வாசியுங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதா. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி தங்களை குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது இந்த உலகத்திலே பணம் தேவைதான், ஆனால் அந்த பணத்தினுடைய ஆசை மனுஷனிடத்திலே மிகுதியாக இருக்கிறபடியினால் சில நேரங்களிலே அது நம்முடைய விசுவாசத்தை விட்டு வலுவே அது தங்களை தாங்களே குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது வசனம் எப்படி என்று சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு வைத்து வாழ்வோமானால் அதுவே ஒரு மிகுந்த ஒரு ஆதாயமா. நமக்கு ஆண்டவர் நல்ல சுகம், பலன், ஜீவன், நல்ல இருக்க இடம் தந்திருக்கிறார், உடை தந்திருக்கிறார், உணவு இருக்க இடம் தந்திருக்கிறாரே, அதுவே போதும் ஆண்டவரே, நீங்க தந்த ஆசீர்வாதங்கள் போதும் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி வாழ்வதே ஒரு சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அதாவது இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அநேக சோதனையிலும் கண்ணியிலும் பாடுகளிலும் பிரச்சனையிலும் சிக்கி கொள்ளுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் நமக்கு தந்த பிளஸிங், நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள், நமக்கு தந்த குடும்பம், நமக்கு தந்த வாழ்க்கை, நமக்கு தந்த வாழ்வாதாரங்கள், இதிலே நாம் ஆண்டவரை நன்றி செலுத்தி, ஆண்டவரே இவ்வளவா என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீரே, இவ்வளவா என் குடும்பத்தை பெருக பண்ணி இருக்கிறீரே, இவ்வளவா எங்களை போஷித்து வழி நடத்தி கொண்டு வைத்திருக்க, இதை விட எவ்வளவோ மோசமான நிலைமையிலே ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இவ்வளவா எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே இந்த சமுதாயத்திலே, அதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இது எங்களுக்கு போதும்பா. நாங்கள் அளவற்ற ஆசை உள்ளவர்களாக இருந்து எங்களை நாங்களே குத்தி கொள்ள மாட்டோம் அப்படி என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. லூக்கா எழுதின நற்செய்தி நூலை நாம் வாசித்து பார்த்தால், அதாவது அதுவும் நம்முடைய அதாவது இன்றைய டாப்பிக்கில் அதுவும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் நம்ம லூக்கா 16 அதிகாரம் 1-13 வசனம் நம்ம வாசித்து பார்த்தால், இந்த இடத்திலே உக்கிரானக்காரன் அப்படி என்று சொல்லப்படுகிறது மற்றும் எஜமான், ஐஸ்வர்யமுள்ள ஒரு எஜமான், இவங்கள இடத்துல ஒரு உரையாடல் நடக்கிறது பிரியமானவர்களே. அதாவது இது இயேசு சொன்ன ஒரு உவமை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒரு உவமை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துல உக்கிரானக்காரன் என்று ஒருவர் வருகிறார். உக்கிரானக்காரன் என்று நாம் சொல்வோமானால் யார் என்றால் அது ஒரு மேனேஜர், அதாவது கணக்கு பிள்ளை என்று சொல்லலாம், மேனேஜர் என்று சொல்லலாம், மேலாளர், ஒரு ட்ரெஷரர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு உக்கிரானக்காரன், ஒரு ஐஸ்வர்யமுள்ள மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் அவன் இருந்தான்.
அவன் அந்த ஐஸ்வர்யமுள்ள அந்த எஜமானுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் அழிக்கிறவனாக காணப்பட்டான். இதை அழிக்கிறவனாக காணப்பட்டபடினால் அது எஜமானுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே அவனை வேலையிலிருந்து தூக்கி, நீ வேலை செய்தது போதும் அப்படின்னு சொல்லி தூக்கி அவனை அவர் புறம்பே தள்ளி விடுகிறார். அந்த நேரத்தில் அவன் புத்தியாய் செயல்படுகிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அதாவது எஜமான் வேலை செய்ய நம்மை ஒதுக்கி விட்டாரே என்று சொல்லி அவன் இப்படியாக சொல்லுகிறான், எனக்கு கொத்துகிறதற்கும் பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். அப்படி என்றால் எனக்கு வேலை செய்யும் பலன் இல்லை இனிமே, ஆனால் இறக்கவும் வெட்கப்படுகிறேன் என்றால் யாரிடத்துல போய் கையேந்தி நிற்கவும் நான் வெட்கப்படுகிறேனே, ஐயோ நான் என்ன செய்வது, நான் எனக்கென்று ஒரு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணி கொள்ள வேண்டுமே அப்படி என்று சொல்லி புத்தியாய் செயல்படுகிறான். உடனே எஜமானிடத்தில் பட்ட யாரெல்லாம் கடன் பட்டிருப்பாங்களோ அவங்களெல்லாம் வரவழைக்கிறான். உடனே அவங்க சிலவங்க எண்ணெய், அந்த 100 குடம் எண்ணெய் அப்படின்ட்டு கடன்பட்டவங்களாம் வாராங்க. உடனே அதை 50 என்று எழுது அப்படின்ட்டு சொல்லுகிறான். உடனே அவர்கள் 50 என்று எழுகிறார்கள். அதே மாதிரி 100 களம் கோதுமை அதை 80 என்று எழுது அப்படின்னு சொல்லும்போது 80 என்று எழுகிறார்கள். இப்படி கடன்பட்ட எஜமானிடத்திலே கடன்பட்டவர்களை அதை குறைக்கிறான். காரணம் என்ன? அவன் ஏன் குறைக்க வேண்டும்? அப்படி என்றால் எஜமான் இந்த வேலையிலிருந்து என்னை தள்ள போகிறார், எனக்கு யார் அடைக்கலம், யார் உதவி? ஒரு வேளை அவங்க அவங்களுடைய ஹெல்ப், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குகிறான், சிநேகிதரை சம்பாதிக்கிறான். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எவ்வளவு புத்திமான்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள், அவர்களை காட்டிலும் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இடத்திலே அவனை ஆண்டவர் பாராட்டி பேசுகிறார். அவன் அநீதியான காரியம்தான் செய்தான், ஆனால் அவனுடைய டேலண்டை குறித்து பாராட்டி பேசுகிறார். அவன் செய்தது தப்பு தான், ஆனால் அந்த தப்பை ஆண்டவர் பாராட்டவில்லை. அவன் புத்தியாய் நடந்து கொண்ட விதத்தை, அதை குறித்து ஆண்டவர் இவன் புத்தியாய் நடந்தான் என்று மெச்சிக்கொள்ளுகிறார். வசனம் அப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் அப்படி, அந்த எஜமான் அப்படி மெச்சிக்கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி அதாவது நமக்கு எல்லாமே போகிறது. நான் ஒரு காலத்தில் போய் என் சிநேகிதர் யார்கிட்டலாம் இப்படி குறைச்சனோ அவங்களுடைய தயவு, கண்களிலே தயவு கிடைக்கும், அந்த இடத்துல போய் நான் அண்டிக்கொள்வேன், ஒட்டிக்கொள்வேன் அப்படி என்று சொல்லி ஞானமாய் செயல்பட்டு அந்த இடத்துல போய் சேர்ந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான் பிரியமானவர்களே. அதாவது இந்த இடத்துல அவனுக்கு பக்தி இல்லை. எஜமான பக்தி என்றால் என்ன? பக்தி என்றால் தெய்வத்தை குறித்த ஒரு பயம், நடுக்கம், அது அந்த எஜமான இடத்துல அவன் காணப்படவில்லை. ஆனால் பொது அறிவு இருந்துச்சு. பொது அறிவுடன், அதாவது எதிர்காலத்தை குறித்த ஒரு பார்வை, தொலைதூர பார்வை அது இருந்தபடியினாலே எதிர்காலத்தை குறித்து நான் என்ன செய்வேன், அந்த பொது அறிவுடன் அவன் செயல்பட்டபடியினால் ஞானமாய் பிழைத்து கொண்டான் பிரியமானவர்களே. அதை தான் ஆண்டவர் சுட்டி காமிக்கிறார். அதாவது நாமும் இப்படியே டேலண்டாக இருக்கணும், பக்தியாக இருக்கிறோம், நல்லது தான், பக்தியும் வேண்டும், அதே மாதிரி பொது அறிவு, அந்த டேலண்டாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இந்த பேரபல் மூலமாக ஆண்டவர் கற்றுத் தருகிறது என்னவென்றால், நமக்கு அதாவது உதவாத அந்த பொருட்கள், அதாவது இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடிய அந்த செல்வங்கள், பொருட்களை வைத்து நாம் சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். நாம் நமக்கு நல்ல ஒரு சிநேகிதரை சம்பாதித்து பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சம்பாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இடத்துல 50 100 அதை 50ஆக குறைக்கிறான். வேற 100 குடம் எண்ணெயை 50ஆக குறைத்து வேற கோதுமையை 80ஆக குறைக்கிறான். இப்படி அவன் குறைத்து, அதாவது இந்த இடத்துல அவன் மன்னிக்கிறான் பிரியமானவர்களே. இந்த காலத்தில் பார்ப்போமானால் நாம் சில நேரங்களிலே மற்றவர்கள் 5 பைசா கடன் நம்ம கொடுத்துருப்போம், அவங்க திரும்ப தரட்டா நம்ம மன்னிக்கவே மாட்டோம். கரெக்டாக வாங்கினா தான் நமக்கு ஒரு திருப்தி, அப்படி என்றெல்லாம் சிலர் உண்டு. ஆனால் நம்ம அப்படியே இல்லாமல் மற்றவர்கள் கடன் நம்ம கொடுத்தாலும், அவர்களால் ஏண்டது முடிஞ்சது தந்தாலும், அதை எல்லாவற்றையும் நாம் பொறுத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இதை தேவன் விரும்புகிறார். அப்படி பொறுத்து கொள்ளும்போது நாம் ஞானமாய் சிநேகிதர்களை சம்பாதிக்கிறோம். அவர்களிடத்திலே சாட்சி உள்ள வாழ்க்கை நாம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்னொன்று, இந்த வசனங்கள் 10-12 நாம் பார்ப்போமானால், வேலையிலே அவன் அதாவது உண்மை, அதாவது ஆண்டவர் தந்த ஒரு சின்ன சின்ன வேலையில்
உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது தானே ஆண்டவர் ஒரு ப்ரொமோஷன் தந்து ஒரு பெரிய இடத்துல வைக்க முடியும். அப்படி என்றும் சில வசனங்கள் குறிப்பிடுகிறது பிரியமானவர்களே. அதாவது சின்ன சின்ன காரியங்களிலும் நாம் அதாவது உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது தானே ஆண்டவர் ஒரு பெரிய இடத்திலே வைக்க முடியும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. இப்படி அந்த உக்கிரானக்காரனை போல பொது அறிவுடன் நாம் சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். இன்னும் இந்த உலக பொருளினாலே நாம் சிநேகிதரை சம்பாதித்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. இரண்டாவதாக இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் வாசித்தோம் என்றால் 2 ராஜாக்கள் அந்த 5ஆம் அதிகாரம் 19 அந்த கடைசி வசனங்கள் வரை நாம் வாசித்து பார்த்தால் இதிலே நாகமான் என்கிற ஒரு பராக்கிரமசாலி சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகி அந்த நாகமானுடைய காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது. சீரியா ராஜாவின் படைத்தலைவன், அவன் பெரிய பராக்கிரமசாலி. இந்த 2வது காரியத்தில் அவன் அதாவது அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, இராணுவத்துக்கே ஒரு தளபதி என்று சொல்லலாம். ஆனால் அவனுக்கு ஒரு பாடு இருந்துச்சு, உபத்திரவம் இருந்துச்சு. அது என்னவென்றால் குஷ்டரோகம். நாம் எல்லாருமே அறிந்தது. சுவிசேஷம் ஒரு ஞானமாய் சின்ன பிள்ளையிடத்திலிருந்து ஒரு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. இப்படி இஸ்ரவேல் தேசத்திலே எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி வல்லமை உள்ள தேவ மனுஷன் இருக்கிறார், அங்கே போனால் நீர் சுகமாவீர் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அந்த வார்த்தையை விசுவாசித்து உடனே நாகமான் அந்த இடத்திலே புறப்பட்டு செல்கிறவனாக இருக்கிறான். உடனே அந்த இடத்துல போன உடனே எலிசா சொல்லுகிறார், நீர் போய் யோர்தான் நதியில் 7 தரம் ஸ்நானம் பண்ணோம், 7 தரம் ஸ்நானம் பண்ணோம் அப்படி என்று சொல்லி ஆளை அனுப்பி சொல்லுகிறார். எலிசா நினைத்திருந்தால் ஒரு வார்த்தை சொல்லியும் சுகமாக்கலாம், கிட்ட தொட்டும் சுகமாக்கலாம், எப்படினாலும் சுகமாக்கலாம். அவ்வளவு தேவனுடைய கிருபை, மகிமை, பலன் எலிசாவினிடத்தில் இருந்துச்சு. ஆனால் ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் நாகமான் ஒரு பெருமை உள்ள மனிதனாக இருந்தான். அவனுடைய பெருமையை ஆண்டவர் உடைத்து தள்ளி, எனக்கு முன்பாக நீ தாழ்மைப்படணும், தேவனுடைய மனிதனுக்கு முன்பாக நீ தாழ்மை உள்ளவனாய் இருக்கணும், சர்வ வல்லமை உள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய என்னிடத்தில் என்னை தாழ்மையாய் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆளை தான் அனுப்புகிறார். நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவன் நாகமானுக்கு உடனே கோவம் வந்துட்டு, எங்கள் தேசத்துலலாம் நதி இல்லையா, இந்த இடத்துல தான் நதியா, இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணாதான் நான் சுகமாவனா, நான் கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் வந்துட்டு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற வேலைக்காரங்களாம் சொன்னாங்க, இது என்ன பெரிய விஷயத்தையா சொல்லிட்டாரு, சின்ன லகுவான காரியத்தை தானே சொன்னார், பெரிய விஷயத்தை சொல்வார், ஆனால் நீ செய்வீர் அல்லவா எஜமா, ஒரு சின்ன காரியத்தை தானே சொன்னார், செய்யும் என்று சொல்லும்போது அதற்கு அடிபணிந்து அவன் செய்யும் போது 7 தரம் ஸ்நானம் பண்ணான். உடனே அது சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிவிட்டதாம் பிரியமானவர்களே. 7 தரம், 7ங்கிறது ஒரு பரிபூரணமாய் தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணி மூழ்கின போது ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு, ஆண்டவரிடத்தில் தாழ்மையாக இருந்தால் ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. இன்னும் என்று இதை சற்று வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்தால், அதாவது இந்த உலகத்தினுடைய புறஜாதி மக்கள் கடினமான காரியங்களை செய்தால்தான் அந்த மோட்ச பாக்கியம், தெய்வத்தை காண முடியும் என்று சொல்லி தன்னை வாதித்து கடினமான காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் லகுவான காரியம், இயேசுவினிடத்தில் ரட்சிப்பை பெறுவது, சுகம் பெறுவது என்பது லகுவான காரியம். ஆனால் இதையெல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு அந்த நாகமானை போல கடினமான காரியத்தை செய்தால்தான் அந்த சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, இதே தான் அந்த உலக மக்களுடைய தாட்லேயும் அப்படி தான் இருக்குது. ஒரு கடினமான காரியத்தை செய்து விட வேண்டும். ஆனால் ஆண்டவரிடத்தில் சுகம், ரட்சிப்பு எல்லாமே இலவசம். இதை மற்றவர்களிடத்திலே நாம் பறைசாற்ற வேண்டும். நாமும் சாட்சியுள்ள வாழ்க்கை இதில் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. மற்றும் அவன் சுகம் பெற்று வருகிறவனாக இருக்கிறான். இதில் தான் ஒரு மெயின் ஸ்டோரி ஆரம்பிக்கு. நம்மளுடைய அதாவது இன்றைய நாளுக்குரிய வசனமே இதில் தான் ஆரம்பிக்கு. அதாவது கேயாசி அவன் உடனே அவன் உடனே அவனுடைய செல்வத்தை எல்லாம் தர விரும்புகிறான். தன்னுடைய கிஃப்ட் எல்லாம் அவனுக்கு எலிசாவுக்கு பரிசளிக்க விரும்புகிறார். உடனே எல்லாவற்றையும் அவர் ரிஜெக்ட் பண்ணுறார். தேவனுடைய மனுஷன் எல்லாவற்றையும் ரிஜெக்ட் பண்ண உடனே அவர் புறப்பட்டு வருந்தி கேட்டும் அவர் வாங்கி கொள்ளவில்லை. ரிஜெக்ட் பண்ண உடனே எல்லாம் போகிறார். உடனே இந்த கேயாசியால் சும்மா இருக்க முடியல. தன்னுடைய இருக்கிற அந்த பண ஆசை, பொருள் ஆசை, அது நிமித்தமாக அவன் பின்தொடர்ந்து போய் இதை எப்படியாவது நம்ம பற்றி கொள்ளணும், எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ட்டு சொல்லி அவன் வேகமாய் ஓடி
புறப்படுகிறான், அவனை சந்திக்கிறான். ஒரு பொய் சொல்லி, ஒரு ஏமாற்றி, தேவனுடைய மனுஷனிடத்தில் மறைத்து அவன் அதை வாங்கி கொண்டு வரும்போது எலிசா கண்டுபிடித்து விட்டார். தேவனுடைய மனுஷன் கண்டுபிடித்தார். நீ எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்னு சொல்லும்போது அவன் திரும்பவும் பொய் சொன்னபடியினால் தேவனுடைய மனுஷனுக்கு மிகவும் வேதனை. அந்த சாபம், அந்த நாகமானுடைய குஷ்டரோகம் அவனையும் பற்றி கொண்டது. பிரியமானவர்களே, இந்த கேயாசி எப்படிப்பட்டவனாய் இருக்கக்கூடியவன்? எலிசா கேயாசி என்று கூட வந்திருக்கலாம். அதாவது தீர்க்கதரிசிகளுடைய பட்டியலிலே எலியா பெரிய தீர்க்கதரிசி. அந்த அபிஷேகம் 2 மடங்கு அபிஷேகம் எலிசாவினிடத்தில் இருந்தது. எலிசா போகும்போது அந்த கேயாசினிடத்திலும் அந்த அபிஷேகம் காணப்பட்டு இருக்கக்கூடும். ஆனால் அவன் பொருளாசைக்கும் தன்னுடைய மாம்ச இச்சைகள், அந்த பொருளாசை, பண ஆசைக்கு இடம் கொடுத்தபடியினால் அந்த அபிஷேகத்தை இழந்து, கிருபைகளை இழந்து, அந்த குஷ்ட ரோகத்தினாலே அவன் அவதிப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த இடத்துல அவனிடத்துல பக்தி, அதாவது பக்தி போதுமான அளவில் இல்லாததுனால பொது அறிவையும் அவன் இழந்தவனாக இந்த இடத்திலே காணப்படுகிறான். பேராசை, பண ஆசை, பொய் சொல்லி, ஏமாற்றி, வஞ்சித்து, இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததினாலே அவன் தன்னை தானே குத்தி கொண்டான். பிரியமானவர்களே, அவனுக்கு வர இருந்த ஒரு நன்மையான ஈவுகள் எல்லாவற்றையும் அவன் குத்தி கொள்ளுகிறவனாக காணப்படுகிறான். ஆனால் இந்த கேயாசியை பார்த்தோமானால் எலிசாவினிடத்திலே எந்த ஒரு குறைவும் இருந்திருக்காரு. நல்ல போஷிக்கப்பட்டு, எலிசா ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்கிட்ட இருக்கு. ஆண்டவர் நினைத்தா நல்ல போஷித்து வழி நடத்தி கொண்டு இருப்பார். ஆனால் அப்படி என்று அவன் நினைக்காமல் அதிகமாய் ஆசைப்பட்டு, இன்னும் பேராசைப்பட்டு தன்னைத்தானே நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறவனாக அவன் காணப்படுகிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாம் என்ன சிந்திப்போம் என்றால், அதாவது இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை. இந்த உலக வாழ்க்கை நமக்கு நீடித்து இருக்க போகிறதில்லை. நாம் பண ஆசை, பொருளாசை அப்படி என்று இல்லாதபடிக்கே ஆண்டவரை குறித்த ஒரு பக்தியுடன், பொது அறிவுடன் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் நமக்கு சேர்த்து வைக்கிற நம்முடைய ஆஸ்திகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் அதற்கு தகுந்த மாதிரி உபயோகப்படுத்துவாங்களா என்று தெரியாது. அவர்கள் அழித்து போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாம் இருக்கிற நாள் வரைக்கும் நல்ல ஈகை செய்து, ஜனங்கள் நம்மை சுற்றி வட்டார இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அவர்களையும் நாம் சம்பாதித்து பரலோக ராஜ்யத்திலும் நாம் மிகுந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருப்போம். நாளைய தினத்தில் அதாவது இயற்கை பேரழிவுகள் வந்தால் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு நஷ்டப்படுத்திவிடும். அதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய ராஜ்யம் மிக சமீபம். ஆகவே அதற்கு முன்பாகவே நம்மை ஆயத்தப்படுத்தி இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர நாம் நல்ல ஒரு தான தர்மத்தோடு நாம் செயல்பட்டோமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். இன்னும் என்று அதாவது இந்த பண ஆசையின் நிமித்தம் இப்பொழுது நடக்கிற, அதாவது சமுதாயத்தில் நடக்கிற காரியம் என்னவென்றால், நல்ல, அதாவது அண்ணன் தம்பி உறவுகள், இன்னும் நல்ல அக்கா தங்கச்சி, நல்ல உறவுகள் சின்ன வயசுல இருந்து நல்ல ரொம்ப உறவோடு காணப்படுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை என்று தங்களை தாங்களே அந்த பாசம், அன்பு எல்லாவற்றையும் குத்தி கொண்டு இருப்பார்கள். பிரியமானவர்களே, அப்படி என்று இல்லாமல் நாம் எல்லா உறவுகளோடு நல்ல ஆசபாசங்களோடு நாம் சந்தோஷமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம ஒன்று கொண்டு போவதும் இல்லை, ஒன்றும் எடுத்துட்டும் வரல. நம்ம இருக்கிற நாள் வரைக்கும் நல்ல மற்றவர்களுக்கு பகிர்ந்து நமக்கு ஆண்டவர் நல்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே நல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்து நாம் வாழ்ந்தோமானால் ஆண்டவருடைய நாமம் ரொம்ப மகிமைப்படும். இன்னும் நம்முடைய இந்திய தேசத்திலும் இந்த பொருளாதார ஆசையினால லஞ்சம், ஊழல், இன்னும் நிறைய காரியங்கள் பெருகி இருக்கிறது. தலைவர்கள் முதல் ஆளுகிறவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட காரியங்களிலே அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்து இதிலிருந்து பண ஆசை, பொருளாசையிலிருந்து அவர்களும் விடுதலை பெற, நம் தேசமும் ஆசீர்வதிக்கப்பட, இன்னும் நாமும் வாழ்ந்து சுகித்திருக்க, தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் கிட்டி சேர நாம் ஜெபிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். இந்த செய்தி வேலையை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.